இரண்டாவது ஒரு விசாரணை, இது உலகத்தில் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற நியாயம், இதுதான் சத்தியம், இதுதான் நீதி என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற ஒரு விசாரணை. அது என்ன விசாரணை? எடை போட்டு நன்மை அதிகமானால் சொர்க்கம், தீமை அதிகமானால் தண்டனை. எடை போடுதல், தராசை நிறுவி அந்த தராசில் அளந்து அளந்து கொடுக்கப்படுகிற ஒரு சிஸ்டமேட்டிக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளில் ஒவ்வொரு மனிதனையும் விசாரிக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் 21வது அத்தியாயத்தின் 47வது வசனம், வனலவுல் மவாசீனுல் கிஸ்தா லியௌமில் கியாமத்தி ஃபலா துல்லமு நஃப்சுன் ஷைஆ. அந்த நாளில் நான் ஒரு நீதியான ஒரு தராசை நான் கொண்டு வருவேன், அது யாருக்கும் அநியாயம் செய்யாது. வயின் கான மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் அதைனா பிஹா. கடுகனுடைய வித்து இருக்கிறது, அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு செயலை செய்திருந்தாலும் அதையும் நான் கொண்டு வருவேன். வகஃபா பினா ஹாசிபீன். கணக்கெடுப்பதில் நானே கணக்கச்சிதமானவன் என்றும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் ஒரு தராசை நான் நிறுவுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒவ்வொரு அடியானையும் அந்த தராசுக்கு அருகிலே தான் கொண்டு வந்து அல்லாஹ் நிப்பாட்டுவான். நிப்பாட்டி நன்மையும் எடுத்து போடு என்பான், நன்மையும் எடுத்து போடப்படும். தீமையும் எடுத்து போடு என்பான், தீமையும் எடுத்து போடப்படும். நன்மை தட்டு அதிகரிப்பதையும் பார்க்கிறான், தீமை தட்டு அதிகரிப்பதையும் பார்க்கிறான். தீமை எவ்வளவு என்பதையும் பார்க்கிறான், நன்மை எவ்வளவு என்பதையும் பார்க்கிறான். யாராவது மறுத்து பேச முடியுமா? மறுமை நாளில் இது எனக்குரிய நன்மை அல்ல என்று சொல்ல முடியுமா? இது நான் செய்த தீமை அல்ல என்று சொல்ல முடியுமா? கையும் காலும் உடல் உறுப்புகள் எல்லாம் அவனுக்கு அந்த மறுமை நாளில் சாட்சியாக இருக்கும் பொழுது எப்படி அவனால் சொல்ல முடியும்? மேலும் அல்லாஹ் 7வது அத்தியாயத்தின் 8வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல் வஸ்னு யௌமைதினில் ஹக். அந்த நாளில் உங்களுடைய அமல்களை எல்லாம், செயல்பாடுகளை எல்லாம் மதிப்பீடு செய்வது நிச்சயம்தான், மதிப்பீடுகள் இல்லாமல் இருக்காது என்றும் அல்லாஹ் சொல்கிறான். 7வது அத்தியாயத்தின் 9வது வசனம், வமன் ஹஃபத் மவாசீனுஹு ஃபௌலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் பிமா கானூ பிஆயாத்தினா யظلمون. அந்த மறுமை நாளில் நன்மை தட்டு அதிகரிக்காமல் தீமை தட்டு யாருக்காவது அதிகரித்தால் அது அவனுக்கு அவன் ஏற்படுத்திக் கொண்ட நஷ்டம் தானே தவிர, வசனங்களை நிராகரித்து அல்லாஹ் சொன்ன அடிப்படைக்கு மாற்றமாக நடந்த காரணத்தினால் அவனுக்கு ஏற்பட்ட நஷ்டம் தானே தவிர அது என்னுடைய குற்றம் அல்ல என்றும் அல்லாஹு தஆலா அந்த நாளினுடைய தராசில் எடை போடுகிற அந்த காரியத்தை குறித்து அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த தராஸ் நன்மையும் தீமையும் செய்த மக்களுக்கு மட்டும்தான், முஸ்ரிக்கீன்களுக்கு கிடையாது. காரணம், லைன் அஸ்ரக்த லயஹபதன் அமலுக வல தகுனன்ன மினல் ஹாசிரின். அல்லாஹ்வுக்கு யார் இணை வைத்தார்களோ, அப்படி இணை வைத்தால் அவர்களுடைய எல்லா அமல்களையும் நான் அழித்து நாசமாக்கி விடுவேன் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறானே. அந்த மக்கள் எந்த நன்மையும் இருக்காது அவர்களுடைய பதிவேட்டில், ஒரு வெள்ளை தாளை போல அவர்களுடைய தீமைகள் தான் அதிகமாக இருக்கும். ஆகவே அவர்களுக்கு எடை தேவையில்லை என்கிறான் அல்லாஹ். 18வது அத்தியாயம் 105வது வசனம், யார் அல்லாஹ்வுடைய வசனங்களையும் அவனுடைய சந்திப்பையும் நிராகரித்து வாழ்ந்தார்களோ அவர்களுடைய அமல்கள் எல்லாமே நான் அழித்து விடுவேன். மேலும் அவர்களுக்கு அந்த நாளில் நியாயத்தராசு நிறுவப்படாது. காரணம், அவர்களிடத்தில் நன்மை இல்லையே என்று அல்லாஹ் சொல்லுகிற வசனம். அன்பர்களே, இது 2வது கட்ட விசாரணை.